கோரிக்கைக்கு செவிமடுக்கும் என நம்பிக்கை கொண்டோம். கோரிக்கைக்கு செவிமடுக்கும் என நம்பிக்கை கொண்டோம். வேளாண்மை அலுவலர் வாழ்வுகளில் விடியல் செய். வேளாண்மை அலுவலர் சமூகமே ஒன்று திரளுக. உரிய ஊதிய விகிதத்தை நிலைநிறுத்திட. இந்த அப்பாவி பொறியாளர்கள் வாழ்வுதலில் விடியல் செய். தமிழக அரசே, தமிழக அரசே, தாமதப்படுத்தாதே, தாமதப்படுத்தாதே, நீதியை தமிழக அரசே, தமிழக அரசே, செவிமடு, செவிமடு, பொறியாளர்களின் கோரிக்கைக்கு செவிமடு. தேர்தல் வாக்குறுதியை தயவு செய்து நினைவுகொள். தமிழக அரசே, தமிழக அரசே, பதில் சொல். அரசை மீறியதா நிதித்துறை? பதில் சொல். நீதிமன்றத்தை மீறியதா நிதித்துறை? நிதித்துறையே. ஆணைப்படி அரசாணை வெளியிடு. நீதிமன்ற ஆணைப்படி அரசாணை வெளியிடு. நிதித்துறையே. பறிக்காதே. ஊதியத்தை பறிக்காதே. நிதித்துறையே. கருவூலத்துறையை ஏவாதே. திராவிட மாடலே. புறக்கணிக்காதே. நீதிமன்ற ஆணைப்படி அரசாணை வெளியீடு. நிதித்துறையே. தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையிடங்களில் பொறியாளர்களின் சார்பாக அரசிய கவனத்தில் ஈர்க்கும் பொருட்டு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறுகிறது. நாங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக 6வது ஊதியக் குழுவில் தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய ஊதியத்தினை பெறாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். எங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக கலைஞர் அவர்கள் வழங்கிய ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு இருந்தும் தமிழக அரசு அதை கவனத்தில் கொள்ளாமல் கருவூலத்தின் மூலமாக எந்தவித ஆணையும் வெளியிடாமல் எங்களது ஊதியத்தினை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதற்காக பலமுறை கடிதங்கள் மூலமாக அரசுக்கு தெரிவித்தும் அரசு எங்களை அழைத்து பேசாததனால் இன்று நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக வரும் 10/2/2026 அன்று சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலம் நடத்தி போராட்டத்தை விரிவுபடுத்த உள்ளோம். அரசு உடனே எங்களது கோரிக்கையை ஏற்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.